ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சேஞ்ச் கலர் இமேஜ் இன்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் கிரே ஸ்கேல். இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி மாற்றுறது, ஒரு கலரில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவோ ஒரு இமேஜ் பிக்சரை பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி ஈஸியாக மாற்றுறது எம்எஸ் வேர்டில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், விட்டு விட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு இது தெரியும், அந்த கான்செப்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் பிக்சரை வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி மாற்றுறது, ஸ்க்ரேக்கெல்லாம் மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு இமேஜ் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணாலும் ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த இமேஜை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி ஓகே, இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த இமேஜ் தான் அந்த இமேஜ். ரைட் கிளிக் பண்ணி அதை ராப் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்னு எப்போதுமே இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக பிக்சரை வந்து ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஈஸியாக அப்படியே மூவ் பண்ண முடியும். இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு டூப்ளிகேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி கொடுத்தாலும் சரி டூப்ளிகேட் வந்துடும். இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, அதை பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி மாற்றுறது அப்படின்னா, பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பிக்சர் டூல்ஸ் கிடைக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிக்சர் டூல்ஸை அதை டபுள் கிளிக் பண்ணோன்னே இது வந்து ரீகலர்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா, ரீகலர்ஸில் கலர் மோட்ஸ் இருக்கும், டார்க்கு. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த பிக்சரோட இமேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு கலராக மாறும். இதை வந்து நீங்கள் இந்த கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டு, இது கிரே கலர் வேணும்னா இது பண்ணலாம். சில இது வந்து ரொம்ப டார்க் வேணும்னா இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ நான் இது கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு கிரே கலராக மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து அந்த பிக்சர் டூல்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட இதை கிளிக் பண்ண, இப்போ பாருங்கள், இல்லை இந்த பிக்சர் மேலே நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இங்கே ஒரு இந்த பிக்சர் டூல் கிடைக்கும். இந்த ரீகலர் போயிட்டு இந்த இடத்துல இது இல்லைன்னா இது பக்கத்தில் இருக்கிறது கொடுத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு கிரே கலர், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜ் மாறிடும். ஓகேங்களா, இப்போ நான் இதை மாற்றணுன்னா அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்காது, இந்த பிக்சரை கிளிக் பண்ணால் தான் இந்த பிக்சர் டூல் வந்து எனேபிள் ஆகும். இப்போ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் டூலுங்கிறது வரும். இங்கே போய் ரீகலரில் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, இது அதே மாதிரி தான். இந்த பிக்சரும் இதை கிளிக் பண்ணுங்கள், பிக்சர் டூல் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்தாச்சு. இங்கே போயிட்டு உங்களுக்கு வேறு கலர் வேணும்னாலும் இதில் கலர் மோடில் போயிட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற கலர்ஸு இதில் போய் நீங்கள் கலர் இமேஜை வந்து மாற்றலாம். ஓகேங்களா, இப்போ என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.